நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், தமிழ் கிறிஸ்தவ வானொலி, கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க் 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம். சங்கமம் சங்கமம். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம். தூபம் காட்டுகிறதற்கு ஒரு தூப பீடத்தையும் சீத்திம் மரத்தினால் உண்டாக்குவாயாக. அது 1 முழ நீளமும் 1 முழ அகலமுமான சதுரமும் 2 முழ உயரமுமாய் இருக்க வேண்டும். அதன் கொம்புகள் அதனோடே ஏகமுகமாய் இருக்க வேண்டும். அதன் மேற்புறத்தையும் சுற்றுப்புறத்தையும் அதன் கொம்புகளையும் பசும் பொன் தகட்டால் மூடி, சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டு பண்ணி, அந்த திறனையின் கீழே அதன் 2 பக்கங்களிலும் அதை சுமக்கும் தண்டுகளின் இடங்களாகிய அதன் 2 பக்கத்து 2 மூலைகளிலும் 2 பொன் வளையங்களை உண்டாக்குவாயாக. அந்த தண்டுகளையும் சீத்தி மரத்தால் பண்ணி அவைகளையும் பொன் தகட்டால் மூடக்கடவாய். சாட்சி பெட்டிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கும் நான் உன்னை சந்திக்கும் இடமாகிய சாட்சி சந்நிதியின் மேல் உள்ள கிருபாசனத்துக்கும் முன்பாக அதை வைக்க கடவாய். ஆரோன் காலைதோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். மாலையில் விளக்கேற்றும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட கடவன். விளக்குகளை விளக்கும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும். உங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே. அதன் மேல் அந்நிய தூபத்தை ஆகிலும் தகன பலியை ஆகிலும் போஜன பலியை ஆகிலும் படைக்க வேண்டாம். அதன் மேல் பான பலியை ஊற்றவும் வேண்டாம். வருஷத்தில் 1 முறை ஆரோன் பாவ நிவாரண பலியின் இரத்தத்தினால் அதன் கொம்புகளின் மேல் பிராயச்சித்தம் பண்ணுவானாக. உங்கள் தலைமுறை தோறும் வருஷத்தில் 1 முறை அதன் மேல் பிராயச்சித்தம் பண்ணுவானாக. அது கர்த்தருக்கு மகா பரிசுத்தமானது என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் லக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும் போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகும்படிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் தன் ஆத்துமாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். எண்ணப்படுகிறவர்களில் தொகையிலே சேருகிற ஒவ்வொருவனும் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படி அரை சேக்கல் கொடுக்க வேண்டும். 1 சேக்கலுக்கு 20 கேரா கர்த்தருக்கு செலுத்தப்படுவது அரை சேக்கல். எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட ஒவ்வொருவனும் அதை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி பண்ணும்படி நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் போது ஐஸ்வர்யவான் அரை சேக்கலுக்கு அதிகமாய் கொடுக்கவும் வேண்டாம். தரித்திரன் அதற்கு குறைவாக கொடுக்கவும் வேண்டாம். அந்த பாவ நிவர்த்தி பணத்தை நீ இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கி அதை ஆசரிப்பு கூடாரத்தின் திருப்பணிக்கு கொடுப்பாயாக. அது கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபக குறியாய் இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, கழுவுகிறதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியையும் வெண்கலத்தால் அதன் பாதத்தையும் உண்டாக்கி அதை ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே வைத்து அதிலே தண்ணீர் வார்ப்பாயாக. அதனிடத்தில் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடவர்கள்.
அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் கர்த்தருக்கு தகனத்தை கொளுத்தவும் பலிபீடத்தினிடத்தில் ஆராதனை செய்யவும் சேரும் போதும் அவர்கள் சாகாதபடிக்கு தண்ணீரினால் தங்களை கழுவ கடவர்கள். அவர்கள் சாகாதபடிக்கு தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடவர்கள். இது தலைமுறை தோறும் அவனுக்கும் அவன் சந்ததியாருக்கும் நித்திய கட்டளையாயிருக்கும் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போளத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல் இடையையும், சுகந்த கருவாப்பட்டையிலே அதில் பாதியாகிய 250 சேக்கல் இடையையும், சுகந்த வசம்பில் 250 சேக்கல் இடையையும், லவங்கப்பட்டையில் 500 சேக்கல் இடையையும், ஒலிவ எண்ணெயில் 1 குடம் எண்ணெயையும் எடுத்து, அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமாயிருக்க கடவது. அதனாலே ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் மேஜையையும் அதன் பணிமுட்டுகள் எல்லாவற்றையும் குத்து விளக்கையும் அதன் கருவிகளையும் தூப பீடத்தையும் தகன பலிபீடத்தையும் அதன் பணிமுட்டுகள் எல்லாவற்றையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி அவைகள் மகா பரிசுத்தமாய் இருக்கும்படிக்கு அவைகளை பரிசுத்தப்படுத்துவாயாக. அவைகளை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாய் இருக்கும். ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. இஸ்ரவேல் புத்திரரோடே நீ பேசி சொல்ல வேண்டியதாவது, உங்கள் தலைமுறை தோறும் இது எனக்குரிய பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க வேண்டும். இது மனிதருடைய சரீரத்தின் மேல் வார்க்கப்படலாகாது. இது செய்யப்பட்ட முறையின்படி அவர்கள் வேறொரு தைலத்தை செய்யவும் கூடாது. இது பரிசுத்தமானது. இது உங்களுக்கு பரிசுத்தமாய் இருப்பதாக. இந்த முறையின்படியே தைலம் கூட்டுகிறவனும் அதில் எடுத்து அந்நியன் மேல் வார்க்கிறவனும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக கடவன் என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, சுத்த வெள்ளை போளமும் குங்கிலியமும் அல்பான் பிசுனுமாகிய சுகந்த வர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியையும் நீ சமநிறையாக எடுத்து தைலக்காரன் செய்கிறது போல அதற்கு பரிமளமேற்றி துப்புரவான பரிசுத்த தூப வர்க்கமாக்கி அதில் கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து நான் உன்னை சந்திக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் சாட்சி சந்நிதியில் வைப்பாயாக. அது உங்களுக்கு மகா பரிசுத்தமாய் இருக்க கடவது. இந்த தூப வர்க்கத்தை நீ செய்ய வேண்டிய முறையின்படி உங்களுக்காக செய்து கொள்ளலாகாது. இது கர்த்தருக்கென்று உனக்கு பரிசுத்தமாய் இருப்பதாக. இதற்கு ஒப்பானதை முகருகிறதற்காக செய்கிறவன் தன் ஜனத்தில் 87ஆம் சங்கீதம். கோராகின் புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டாகிய சங்கீதம். அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் சீயோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார். தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். சேலா. என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும் சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். சேலா. எங்கள் ஊற்றுகள் எல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய் சொல்லுவார்கள். 88ஆம் சங்கீதம். மகலாத் லேயனோத் வாத்தியத்தில் வாசிக்க கோராகின் புத்திரில் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட எஸ்ராகியனாகிய ஏமானின் போதக சங்கீதம். என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக. என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளும். என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது.
என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களோடு எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷனைப் போலானேன். மரித்தவர்களில் ஒருவனைப் போல நெகிழப்பட்டிருக்கிறேன். நீர் இனி ஒருபோதும் நினையாதபடி உமது கையால் அறுப்புண்டு போய் பிரேத குழிகளிலே கிடக்கிறவர்களைப் போலானேன். என்னை பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தீர். உம்முடைய கோபம் என்னை இருத்துகிறது. உம்முடைய அலைகள் எல்லாவற்றினாலும் என்னை வருத்தப்படுத்துகிறீர். சேலா. எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கி அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர். நான் வெளியே புறப்படக்கூடாதபடி அடைபட்டிருக்கிறேன். துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிற்று. கர்த்தாவே, அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ? செத்துப்போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ? சேலா. பிரேதக்குழியில் உமது கிருபையும் அழிவில் உமது உண்மையும் விவரிக்கப்படுமோ? இருளில் உமது அதிசயங்களும் மறதியின் பூமியில் உமது நீதியும் அறியப்படுமோ? நானோ, கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். கர்த்தாவே, ஏன் என் ஆத்துமாவை தள்ளிவிடுகிறீர்? ஏன் உமது முகத்தை எனக்கு மறைக்கிறீர்? சிறு வயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும் மாண்டு போகிறவனுமாயிருக்கிறேன். உம்மால் வரும் திகில்கள் என் மேல் சுமந்திருக்கிறது. நான் மனம் கலங்குகிறேன். உம்முடைய எரிச்சல்கள் என் மேல் புரண்டு போகிறது. உம்முடைய பயங்கரங்கள் என்னை அதம் பண்ணுகிறது. அவைகள் நாடோறும் தண்ணீர் போல் என்னை சூழ்ந்து ஏகமாக என்னை வளைந்து கொள்கிறது. சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக விலக்கினீர். எனக்கு அறிமுகமானவர்கள் மறைந்து போனார்கள். மாற்கு 15ஆம் அதிகாரம். பொழுது விடிந்தவுடனே பிரதான ஆசாரியரும் மூப்பரும் வேதபாரகரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி இயேசுவை கட்டி கொண்டு போய் பிலாத்துவின் இடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு அவர், நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள். அவரோ மாறுத்திரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அவரை நோக்கி, இதோ இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, அதற்கு நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறவில்லையா என்று கேட்டான். இயேசுவோ அப்பொழுதும் உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை. அதனால் பிலாத்து ஆச்சரியப்பட்டான். காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் பிலாத்துவுக்கு வழக்கமாய் இருந்தது. கலகம் பண்ணி அந்த கலகத்தில் கொலை செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் என்னப்பட்ட ஒருவன் இருந்தான். ஜனங்கள் வழக்கத்தின்படியே தங்களுக்கு ஒருவனை விடுதலையாக்க வேண்டும் என்று சத்தமிட்டு கேட்டுக்கொள்ள தொடங்கினார்கள். பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்புக்கொண்டார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்களை நோக்கி, நான் யூதருடைய ராஜாவை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்களா என்று கேட்டான். பரபாசை தங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்ளும்படி பிரதான ஆசாரியர்கள் அவர்களை ஏவி விட்டார்கள். பிலாத்து மறுபடியும் அவர்களை நோக்கி, அப்படியானால் யூதருடைய ராஜா என்று நீங்கள் சொல்லுகிறவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறையும் என்று மறுபடியும் சத்தமிட்டு சொன்னார்கள். அதற்கு பிலாத்து, ஏன், என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் என்று பின்னும் அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது போர் சேவகர் அவரை தேசாதிபதியின் அரமனை ஆகிய மாளிகையில் கொண்டு போய் அவ்விடத்தில் போர் சேவகருடைய கூட்டம் முழுவதையும் கூடி வர செய்து சிவப்பான மேலங்கியை அவர் கொடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கலத்தி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கோதா என்னும் இடத்திற்கு அவரை கொண்டு போய் வெள்ளை போளம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதன் பின்பு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொருவன் ஒவ்வொரு பங்கை எடுத்துக் கொள்ளும்படி
அவைகளை குறித்து சீட்டு போட்டார்கள். அவரை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேளையாய் இருந்தது. அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவையின் மேல் கட்டினார்கள். அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளரை அவரோட கூட சிலுவைகளில் அறைந்தார்கள். அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக் கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்டபொழுது, இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். ஒருவன் ஓடி கடற்காளானை காடியிலே தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து, பொறுங்கள், எலியா இவனை இறக்க வருவானோ பார்ப்போம் என்றான். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது, மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும், சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும், சலோமே என்பவளும், அவருடனே கூட எருசலேமுக்கு வந்திருந்த வேறே அநேக ஸ்திரீகளும் அவர்களோடே இருந்தார்கள். ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆழ்த்த நாளா இருந்தபடியால் சாயங்காலமான போது கனம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவின் இடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அவர் இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு 100க்கு அதிபதியை அழைப்பித்து, அவர் இதற்குள்ள மரித்தது நிச்சயமா என்று கேட்டான். 100க்கு அதிபதியினாலே அதை அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பின் இடத்தில் கொடுத்தான். அவன் போய் மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி அந்த துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டி இருந்த கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்தான். அவரை வைத்த இடத்தை மகதலேனா மரியாளும் யோசேயின்